வணக்கம் மக்களே. இன்றைக்கி நான் ஒரு நல்ல டெம்ப்டிங்கான வீடியோட தான் வந்திருக்கேன். தக்காளி சீசன் நல்ல சீப்பாக கிடைக்கிது. ஸோ நம்ம தக்காளியை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஊறுகாய், தொக்கு என்ன வேணாலும் சொல்லலாம். எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு டைமும் இதை செய்யும்போது எனக்கு என்னோடய ஹாஸ்டல் டேஸ் வந்து ஞாபகம் வரும். ஒரு அக்கா இங்கே கர்நாடகாலேருந்து அவங்க என்னோடய ரூம்மேட்டு அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்த 2 நாள்லேயே நாங்கள் எல்லாத்துக்கும் அல்டிமேட்லி ஒயிட் ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே அதை வச்சு தான் சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவோம் 2 நாளில். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது சொல்லும்போதே டெம்ப்டிங்காக இருக்குது. இதுக்கு நம்ம நல்லா பூச்சி இல்லாத ஃப்ரெஷ்ஷான தக்காளியாக ஒரு 1.5 கிலோ எடுத்துக்கிறோம் இப்போ இன்றைக்கி. இப்போ இந்த தொக்கு பண்ணுறதுக்கு தேவையான பொருள்னு பெருசாக ஒன்றும் கிடையாது. யூஸ்வலாக நம்ம ஊறுகாய்க்கு செய்கிறது தான். புளி வந்து அந்த இதெல்லாம் நம்ம புளி தண்ணி யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெருங்காயம் வந்து நான் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். தட்டி வச்சுருக்கேன் அது. அண்டு தக்காளி வந்து முக்கியமாக அந்த காம்பு மேலே ஒரு கண்ணு மாதிரி இருக்கும்ல, அது சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். நான் இதுக்குன்னு இல்லை, நார்மலாக குக்கிங் பண்ணும்போதுமே அது சேர்க்க மாட்டேன். அது இல்லாமல் சாப்பிட்றதான் நல்லது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நல்லெண்ணெய் வச்சு தான் இதை குக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து தக்காளியை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு அதில் தக்காளி, அந்த பெருங்காயம், புளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம ஒட்டுக்காய் எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்க போகிறோம். சுத்தமாக இதில் தண்ணியே நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால தான் நான் புளி தனியாக எடுத்திருக்கேன், புளி தண்ணியாக எடுத்துக்காமல். ஏன்னா வந்து நான் தக்காளியிலே வேறு நிறைய தண்ணி இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து அது வந்து அந்த எப்படி சொல்கிறது, ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகி சீக்கிரமே ஊறுகாய் கெட்டு போயிடும் தக்காளி ஊறுகாய் பொறுத்த வரைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து தண்ணியே சேர்க்காமல் இது வந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோ தக்காளி இல்லையா. ஸோ வந்து நான் ஒரு 1/2 கப் போல் கல் உப்பு எடுத்திருக்கேன். நம்ம யூஸ்வலாக நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஒரு சின்ன கப் இருக்கும்ல, பாப்பாக்கெலாம் ஸ்நாக்ஸ் கொடுப்போம்ல, அந்த கப்பில் 1/2 கப் நான் வந்து எடுத்திருக்கேன். உப்பு போட்டு நம்ம வதக்கும் போது சீக்கிரமே வந்து அந்த தண்ணி ரிலீஸ் ஆகி தக்காளியிலேருந்தும் வரும். நல்லா அதை பரட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் வற்றிட்டு அந்த பேஸ்ட் மட்டும் தொக்கு பதத்தில் நமக்கு அது கிடைக்கும். ஆக்சுவலாக அதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். அப்பப்போ பரட்டி விட்டால் போதும், கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும்லாம் இல்லை. கரெக்டாக கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு பார்த்தா தெரியும் நல்லா தண்ணி வெளியில் ரிலீஸ் ஆகி வருது. கொஞ்சம் கூட நான் தண்ணியே ஊற்றலை. தக்காளி வெந்துட்டுருக்க கேப்பில் நான் ஒரு 3 முழு பூண்டு எடுத்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்க போகிறேன். பேஸ்ட்டாக இல்லை, கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லாவே அந்த தண்ணி வற்றி கொஞ்சம் வந்துட்டு இருக்குது. நமக்கு அது தெரியும் நல்லாவே பார்த்தா. இன்னுமே வந்து அந்த தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, இது வந்து பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் திக்காகணும். அது வந்து லைட்டாக கீழேயும் வந்து ஸ்டிக்கன் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு கரெக்டாக வந்து 25 மினிட்ஸ் ஆச்சு இந்த பதத்துக்கு வரதுக்கு. இதுக்கப்புறம் இதை ஆற வச்சு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா ஆற வச்சுட்டு நம்ம சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போடுறனாலும் போடலாம். நான் வந்து வெந்தயமும் கடுகும் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன், ட்ரை ரோஸ்ட் பண்ணி. அதனால் நான் வந்து வெந்தயம் சேர்க்கலை. நல்லா கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த பூண்டையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிக்க போகிறோம். ஸ்டேஜில் கேஸ் சிம் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் அதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் நான் காஷ்மீர் சில்லி எடுத்திருக்கேன். ஏன்னா காரம் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும், நல்லா கலர் வரும். அதுவும் இப்போ நம்ம உப்பு எடுத்த அளவுக்கே தான் நான் எடுத்திருக்கேன். இன்னும் இது வந்து அளவாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் காரம் வேணுன்றவங்க 3/4 இது அந்த மாதிரி எடுத்துக்கலாம், 3/4 கப் போல் கூட எடுத்துக்கலாம். சில்லி பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுமே நம்ம வந்து இந்த டொமேட்டோ பேஸ்ட்டை வந்து சேர்த்திடலாம். அந்த தக்காளி பேஸ்ட்டு வந்து தண்ணிலாம் வந்து மிக்சியில் வந்து கழுவி ஊற்றிட வேண்டாம். அதை வந்து மிச்சம் மீதி இருக்கிறத நம்ம சட்னிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து தண்ணி எதுவும் கலந்து ஊற்றிட வேண்டாம். தக்காளி பேஸ்ட் கலந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து இப்போ அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பவுடர், அதாவது நம்ம யூஸ்வலாக வெந்தயம் கடுகு யூஸ் பண்ணி எல்லா ஊறுகாய்க்கு போடுவோம்ல, அது வந்து அந்த பவுடர் நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன் என்கிட்ட. ஸோ அதை வந்து நான் ஒரு நல்ல கோபுரமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதில் கரெக்டாக இருக்கும் இதுக்கு.
இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறதுக்காக லைட்டாக வெல்லம் வந்து உங்களுக்கு பிடிக்கலைன்னா விட்டுடலாம், பட் சேர்த்தா நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். இது வந்து அவ்வளோ நேரம் ஆகாது, தக்காளி நம்ம வதக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு டைம் ஆகாது. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லேயே எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்கும். ஃபுல்லாகவும் வராது. அது இப்போ நீங்கள் இன்றைக்கி பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக வெளில தெளிஞ்சு வந்திருக்கும். இப்போ ஓரளவு உங்களால் பார்க்க முடியும். அந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திடலாம். நல்லா ஆற வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, லாங் ஷெல்ஃப் லைஃப் வரும். அண்டு நிறைய வைக்க வேண்டாம், கொஞ்சம் வந்து நம்ம டெய்லி யூஸ்க்கு வச்சுட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் காமிக்கிற இந்த டப்பாவில் இந்த மாதிரி எனக்கு 3 டைம்ஸ் கிடச்சிது. இது ஒரு டப்பா. இதே மெத்தடில் இதே அளவோடு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.